ஒரு சிறிய கிராமத்தில் நல்ல உள்ளம் கொண்ட ஆமர் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு தந்தையுடன் பள்ளிவாசலுக்கு செல்வான். இறைவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று அவன் தாய் அடிக்கடி சொல்லுவாள். அந்த வார்த்தைகள் ஆமரின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு நாள் பாடசாலைக்கு செல்லும் வழியில் ஆமருக்கு ஒரு சிறிய பை கிடைத்தது. அதற்குள் பணமும் ஒரு தங்க மோதிரமும் இருந்தன. அவன் அதனை பார்த்தவுடன் கொஞ்சம் குழம்பினான். இந்த பணத்தை வைத்துக் கொண்டால் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைப்பு வந்தது. உடனே அவனுக்கு பாயின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. நாம் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறார். அவர் அந்த பையை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு செல்லாமல் நேராக பள்ளிவாசலுக்கு சென்றான். இமாமிடம் நடந்ததைச் சொன்னான். இமாம் புன்னகையுடன், மஷா அல்லாஹ், நீ நேர்மையான சிறுவன் என்று பாராட்டினார். பிறகு அந்த பையின் உரிமையாளரை அறிவிப்பின் மூலம் அழைத்தனர். சில நேரத்தில் வயதான ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து பையை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. இது என் மனைவியின் மருந்துக்கான பணம் என்றார். ஆமர் அந்த பையை அவரிடம் கொடுத்தான். அந்த முதியவர், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் என்று துஆ செய்தார். அடுத்த நாள் பாடசாலையில் ஆசிரியர் ஆமரின் செயலை எல்லோருக்கும் சொன்னார். ஆமர் மனதில் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அவன் வீட்டுக்குச் சென்று தாயிடம் நடந்ததை சொன்னான். தாய் அவனை அணைத்து, நேர்மைத்தான் ஒரு முஸ்லிமின் அழகு. எந்நேரமும் நேர்மையாக நடப்பவன் உலகிலும் பரலோகத்திலும் உயர்வான்.